சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்ற விடயம், ரஃபாவில் இஸ்ரேலிய படைகள் களமிறக்கியுள்ள நவீன ஆயுதங்கள் பலியாக போகும் அப்பாவிகள். உள்நாட்டு போர் வெடிக்கும் அச்சுறுத்தும் ட்ரம்ப் ஆதரவாளர்கள் நாடு தழுவிய போராட்டங்களுக்கு அழைப்போம். உக்ரைன் ஹார்கிவில் ரஷ்யா தாக்குதல் 5 பேர் பலி. விருது பெறும் விழாவில் இஸ்ரேல் குறித்து கருத்து, வேலையை இழந்த பெண். இவை பற்றித்தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். வாங்க காணொலிக்குள் போகலாம். காசாவில் உள்ள கடைசி பிரதேசமான ரஃபாவின் தெற்கு எல்லையில் இஸ்ரேலிய படைகள் தமது பூரண கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துவிட்டதான அறிவிப்பு வெளியான அதே நேரத்தில் காசா மீதான இஸ்ரேலின் படை நடவடிக்கை இந்த வருடம் முழுவதும் தொடரும் என்கிறதான அறிவிப்பும் கூடவே வெளியாகியுள்ளது. அத்தோடு ரஃபா மீதான ராணுவ நடவடிக்கையின் போது இஸ்ரேலிய படைகள் சில நவீன யுத்த தளபாடங்களை முதன்முறையாக பயன்படுத்தி வருவதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. பிலடெல்பியா காரிடர் என்பது காசாவையும் இஸ்ரேலையும் பிடிக்கின்ற எல்லையில் உள்ள 14 கிலோமீட்டர் நீளமான ஒரு பஃபர் சோன் ஆகும். சர்ச்சைக்குரிய இந்த பகுதிக்குள் யுத்த டேங்கிகளுடன் உள்நுழைந்த இஸ்ரேலிய படைகள் இதனை தமது பூரண கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளனர். இந்த பிலடெல்பியா காரிடரானது இஸ்ரேல் கைப்பற்றிய ஒரு முக்கியமான போர் நகர்வென்று நிபுணர்கள் கூறுகின்றார்கள். காசா மீதான யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு கடந்த 7 மாதங்களாக முன்னேறி வந்த இஸ்ரேலிய படைகள் ரஃபா பகுதியின் 2 முனைகளான ரஃபாவின் வடக்கு பகுதியான ஹான் யூனிஸ் பிராந்தியத்திலும் கிழக்கு பகுதியிலும் இஸ்ரேலிய படைகள் இதுவரையில் நிலை கொண்டிருந்தனர். தற்போது ரஃபாவின் தெற்கு பகுதியான பிலடெல்பியா காரிடரினை இஸ்ரேல் கைப்பற்றிவிட்டதால் ரஃபா பிராந்தியம் இஸ்ரேலிய கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான சாத்தியங்கள் அதிகரித்துள்ளன. இது இவ்வாறு இருக்க, ரஃபா மீதான ராணுவ நடவடிக்கையின் போது இஸ்ரேலிய படைகள் சில நவீன யுத்த தளவாடங்களை முதன்முறையாக பயன்படுத்தி வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. காசா போர் சூழலுக்கு ஏற்றால் போன்று பல்வேறு நவீன போர் ஆயுதங்கள் தயாரிக்கப்பட்டு ரஃபா போர்க்காலத்தில் அவை பரீட்சிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. M113 APC கவச வாகனங்களை ஆளில்லாமல் தொலைவிலிருந்து இயக்கக்கூடிய வகையில் தொழில்நுட்ப மேம்பாட்டிற்கு உட்படுத்தி அவற்றை முதலாக ரஃபாவில் இஸ்ரேலிய படைகள் பயன்படுத்தி வருவதாக கூறப்படுகின்றது. அதேபோன்று ஹேர்மஸ் 900 என்ற 5ஆம் தலைமுறை ட்ரோன்களை கொண்டு ஒரு புதிய எதிர்ப்பு ட்ரோன் உருவாக்கப்பட்டு ரஃபாவில் தற்போது பரீட்சித்து வருவதாக முதன்முறையாக களமிறக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதுவரை இல்லாத வகையில் விதவிதமான ட்ரோன்கள் மற்றும் டேங்கிகள் களமிறக்கப்பட்டுள்ளதாக ட்ரோன்களை கொண்ட பல அடுக்கு செயற்திட்டங்கள் ரஃபாவில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இலக்குகளை தேடிச் சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய போர் ஆயுதங்களையும் இஸ்ரேலிய படைகள் பயன்படுத்த உள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. இதேவேளை நகரின் கட்டடங்களுக்கு உள்ளேயே கட்டடங்களுக்கு பின்னால் இருந்தோ எதிரிகள் தாக்குதல் நடத்தும் பட்சத்தில் அவர்களுக்கு தெரியாமல் அவர்களுக்கு பின்னால் பறந்து சென்று தாக்குதல் நடத்துகின்ற நவீன கண்டுபிடிப்பு தான் ஸ்வீட்ஃபயர் ஃப்ளை என்கின்ற ஆயுதமாகும். இந்த வகை ஆயுதங்களை ரஃபாவில் இஸ்ரேலிய படைகள் பெருமளவில் பயன்படுத்த இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் நவீன தாக்குதல் கப்பல்களையும் இஸ்ரேலின் கடற்படையினர் இந்த தாக்குதலில் பயன்படுத்த உள்ளதாக கூறப்படுகின்றது. அதேபோன்று இஸ்ரேல் படைகள் வளமையாக பயன்படுத்தி வருகின்ற மேம்படுத்தப்பட்ட ஆயுதங்களை இஸ்ரேல் களத்தில் இறக்கியுள்ளது. அத்தோடு வெளி உலகிற்கு கூற முடியாத போர் ஆயுதங்களும் தாக்குதல் கருவிகளும் ரஃபாவில் முதன்முறையாக இஸ்ரேல் பயன்படுத்த உள்ளது. இதனை வைத்து பார்க்கின்ற போது ரஃபா போர்க்களம் என்பது பயங்கரமான களமாக இருக்கப் போகின்றது என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை என்றும், அங்கு இடம்பெறுகின்ற பயங்கர யுத்தத்தில் அதிகம் பலியாகி போவது அப்பாவி பலஸ்தீன் மக்களின் உயிர்கள் என்பது மனதிற்குள் பெரும் நிழலாக இருக்கின்றது என்றே கூறப்படுகின்றது. அடுத்து, அமெரிக்க நாட்டின் முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடந்த 2016ஆம் ஆண்டு தேர்தல் நிதியை முறைகேடாக கையாண்ட வழக்கில் குற்றவாளி என்று 12 ஜூரிகள் அடங்கிய குழுவானது அறிவித்திருக்கின்றது. சுமார் 2 நாட்கள் நடந்த தீவிர ஆலோசனைக்கு பிறகு நியூயார்க் ஜூரிகள் இதனை அறிவித்திருக்கின்றனர். அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் முறைகேட்டு வழக்கில் குற்றவாளி என்று அறிவிக்கப்படுவது இதுவே முதல் முறையாகும். முன்னாள் ஜனாதிபதி ட்ரம்ப் தன்னுடனான பாலியல் தொடர்பை மறைக்க ஆபாச நடிகை ஸ்டோமி டேனியல்ஸுக்கு சுமார் $1.3 லட்சம் 2016ஆம் ஆண்டுக்கான தேர்தல் பிரச்சார நிதியிலிருந்து கொடுத்ததாக சொல்லப்பட்டது. இதனையடுத்து இந்த குற்றச்சாட்டை மறைக்கும் விதமாக 11 இன்வாய்ஸ், 11 காசோலை மற்றும் 12 வவுச்சர் உள்ளிட்ட ஆவணங்களை போலியாக ட்ரம்ப் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டதாகவும் சொல்லப்பட்டது. இந்த 34 ஆவணங்களும் போலி என்பதையே தான் தற்போது ஜூரிகள் கண்டறிந்துள்ளார்கள். இது குறித்து ட்ரம்ப் கருத்து தெரிவிக்கையில், இது எனக்கு மிகுந்த அவமானம் ஏற்படுத்துகின்ற நோக்கில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணை. இதை மேற்கொண்ட நீதிபதி ஊழல்வாதி. நமது தேசமே இந்த மாதிரியான மோசடியை இப்போது எதிர்கொண்டு வருகின்றது. எதிர்க்கட்சியினரை பழிக்கும் வகையில் பைடன் நிர்வாகம் இதை செய்து வருகின்றது. நமது அரசியல் சாசனத்திற்காக நாம் போராட வேண்டியுள்ளது என்றும் ட்ரம்ப் மிகவும் ஆக்ரோஷமாக கூறியிருக்கின்றார்.
மேலும் டொனால்ட் ட்ரம்பின் அதிகாரப்பூர்வ நிதி திரட்டுகின்ற இணைய பக்கத்தில் தான் ஒரு அரசியல் கைதி என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். நான் இப்போது அரசியல் சூனிய வேட்டையில் குற்றவாளி ஆக்கப்பட்டுள்ளேன். நான் எந்த தவறும் செய்யவில்லை என்று தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் குற்றவாளி என்று நியூயார்க் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ள நிலையில் அவரது ஆதரவாளர்களிடையே இந்த விவகாரம் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. சில ட்ரம்ப் ஆதரவாளர்கள் உள்நாட்டு போர் வெடிக்கும் என்று அச்சுறுத்தல் விடுத்திருக்கின்றார்கள். இதேவேளை நீதித்துறை ஆயுதமாக்கப்பட்டுள்ளது என்றும் நடவடிக்கைகளை நாம் முன்னெடுப்பதை தவிர வேறு வழியில்லை என்றும் சிலர் குறிப்பிட்டு வருகின்றார்கள். அத்துடன் ட்ரம்பின் ஆதரவாளர்கள் கலவரங்களை தூண்டுகின்றவர்கள் என்பதுடன் ட்ரம்பும் அவர்களை தூண்டிவிடுகின்ற கருத்துக்களை மட்டும் பதிவு செய்து வந்துள்ளார்கள். மேலும் தற்போது ட்ரம்புக்கு தண்டனை அளிக்கப்பட்டாலும் ஜனாதிபதி தேர்தலை அது பாதிக்காது என்றும் தற்போதைய ஜனாதிபதி ஜோ பைடனை வீழ்த்துகின்ற நிலையிலேயே அவருக்கு ஆதரவு இருப்பதாகவும் கூறுகின்றனர். ஏற்கனவே ட்ரம்ப் ஆதரவாளர்கள் வீதியில் இறங்கி ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட தொடங்கியுள்ளார்கள். அது மட்டுமின்றி இந்த தீர்ப்பை அவமானகரமானது என்று ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். வரும் நவம்பர் மாதம் அமெரிக்காவில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பில் ட்ரம்ப் மற்றும் ஜனநாயக கட்சி சார்பில் தற்போதைய அதிபர் ஜோ பைடனும் போட்டியிட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் தான் இந்த வழக்கு விவகாரம் தற்போது ட்ரம்புக்கு பின்னடைவாக அமைந்திருக்கின்றது. இருந்தாலும் ட்ரம்ப் தேர்தலில் போட்டியிட ஏதும் தடையாக இருக்காது என்ற தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. தாம் ஒரு அப்பாவி என்றும் இந்த வழக்கு விசாரணையில் உண்மைத்தன்மை இல்லை என்றும் ட்ரம்ப் தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அடுத்து வடக்கு கிழக்கு உக்ரைனிய நகரமான ஹார்கிவில் ரஷ்யா ஏவுகணைகளை தாக்கியதில் குறைந்தது 5 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 24 பேர் காயமுற்றதாகவும் அந்த பகுதியின் கவர்னர் ஓலே ஷின்குவா தெரிவித்திருக்கின்றார். தாக்குதலுக்கு உள்ளான பெரும்பாலானோர் 5 அடுக்குமாடி கட்டடத்தில் வசித்து வந்ததாகவும் இந்த தாக்குதலால் தீயணைப்பு இயந்திரம் மற்றும் அவசர ஊர்தி ஆகியவை சேதமடைந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். ரஷ்ய ராணுவம் 5 கணைகளை ஏவியதில் குறைந்தது 20க்கும் அதிகமான குடியிருப்பு கட்டங்கள் சேதமடைந்துள்ளன. உக்ரைன் தலைநகர் கீவில் தாழ்வான இலக்கை தாக்கி அளிக்கின்ற குருஷ் ஏவுகணை தாக்கியதாகவும் கார் படுதல் நிலையத்தில் நின்றிருந்த 6 கார்கள் ஏவுகணையின் உதிரி பாகங்கள் வெடித்ததில் சேதமடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து காசாவில் இஸ்ரேல் முன்னெடுப்பது இனப்படுகொலை என்று பதிவு செய்த நர்ஸ் ஒருவரை நியூயார்க் சிட்டி மருத்துவமனை ஒன்று வேலையை விட்டு நீக்கியுள்ளது. பலஸ்தீன் வம்சாவளி அமெரிக்க செவிலியரான அவர் மருத்துவமனை நிர்வாகம் வேலையிலிருந்து நீக்கியுள்ளது. மகப்பேறு தொடர்பாக அவர் ஆற்றிய பங்களிப்புக்கு அளிக்கப்பட்ட விருதினை பெற்றுக்கொண்டு காசாவில் இஸ்ரேல் முன்னெடுப்பது இனப்படுகொலை இன்றி வேறென்ன என்று கேள்வி எழுப்பியிருக்கின்றார். ஆனால் தமது தனிப்பட்ட கருத்துக்களை பணியிடத்தில் பதிவு செய்ய வேண்டாம் என்று ஏற்கனவே அவரை எச்சரித்திருந்ததாக மருத்துவமனை நிர்வாகம் குறிப்பிடுகின்றது. இந்நிலையில் மே 7ஆம் தேதி விருது வழங்கப்பட்டதாகவே இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அவர் பதிவு செய்திருக்கின்றார். குறித்த விருது வழங்கும் நிகழ்ச்சியின் போது இஸ்ரேல் தொடர்பில் அவர் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அதே மாதத்தில் வேலையை விட்டு நீக்கியுள்ளதாகவே அவர் பதிவு செய்திருக்கின்றார். இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன. செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க. மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.